இந்த சம்பவம் 2026 பிப்ரவரி மாதம் மேற்கு ஆஸ்திரேலியாவில் பெர்த் மாநிலத்தில் உள்ள குயின் ராக் அப்படின்ற கடற்கரையில் நடந்திருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த குயின் ராக் கடற்கரையில் ஜோவன் ஆப்பிள்பி அப்படின்ற 47 வயதுடைய பெண்மணி தனது 3 குழந்தைகளோட விடுமுறை கழிக்கிறதுக்கு அந்த கடற்கரைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட முதல் குழந்தையான ஆஸ்டின் அப்படின்னு 13 வயது குழந்தைங்க, பியூ அப்படின்னு 12 வயசு குழந்தை, அதுக்கப்புறம் கிரேஸ் அப்படின்ற 8 வயது பெண் குழந்தையோட அந்த கடற்கரையில் விடுமுறையை கழிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கடற்கரையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு பேடில் போர்டு அப்படின்ற கடலில் மிதக்கக்கூடிய நீண்ட பலகை வாங்கி விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த 4 பேர். பொதுவாக சர்ஃபே போட தான் கடலில் வாங்கி விளையாடுவாங்க. அது ஒரு மனுஷனை அப்படி அலைகளுக்கு நடுவில் அப்படியே சர்வே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுறக்கும் நல்லா விளையாடுறக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் சர்ஃபே போர்டை விட இந்த பேடில் போர்டு ரொம்பவுமே அகலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக எடை தாங்கக்கூடிய ஒரு போர்டுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க 4 பேருமே பேட்டில் போர்டில் என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்களோட கெட்ட நேரம்னே சொல்லாங்க. திடீர்னு கடலில் பலத்த காற்று வீச ஆரம்பிக்குது. ராட்சச அலைகள் எழும்பவும் ஆரம்பிக்குது. திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ராட்சச அலைகள் எழுந்த உடனே இந்த 4 பேர்த்தையும் கடற்கரையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்குள்ளே இழுத்து செல்லப்படுறாங்க. அந்த ஒரு டைமில் 4 பேருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சுத்தமாக தெரியவே இல்லைங்க. ராட்சச அலைகள்னால 4 பேருமே கடலில் தூக்கி எறியப்படுறாங்க. உங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால ஓரளவு சேஃப் அப்படின்னே சொன்னாங்க. இருந்தாலும் ராட்சச அலைகளுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேட்டில் போர்டை பிடிச்சே 4 பேருமே சர்வே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு டைமில் நடுக்கடலில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருந்த தன் குடும்பத்தை ஜோவன் ஆப்பிள்பி அப்படின்ற அவங்களோட தாய் ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. தனது மூத்த பையனான ஆஸ்டின் அப்படின்ற 13 வயசு பையன்ட்ட நீ எப்படியாச்சும் நீந்தி கடற்கரைக்கு போயிட்டு உதவிக்கு ஆளை அழைச்சிட்டு வா, அப்பனா தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய் சொல்கிறத கேட்ட உடனே அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலைங்க. அந்த ஒரு டைம்லையும் கடற்கரையிலேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காமல் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோள் ஒரே நோக்கத்தோடு 13 வயசு பையனான ஆஸ்டின் அப்படின்றது நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க கடற்கரையை நோக்கி. அங்கேருந்து லைஃப் ஜாக்கெட் இருந்துமே கூட சுமார் 2 மணி நேரம் அங்கே நீச்சல் அடித்து 2.5 கிலோமீட்டர் நீச்சல் அடித்து வந்துடுறாருங்க அந்த லைஃப் ஜாக்கெட் உதவியோடு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சோர்வு அதை எதுவுமே பார்க்கலைங்க. இருந்தாலும் கடற்கரை போய் ரீச் பண்ணணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு லைஃப் ஜாக்கெட்டை கலட்டி போடுறாருங்க. அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்பவுமே தடையாக இருந்திருக்க மாட்டேங்குது. அந்த ஒரு டைமில் லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி போட்டு நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சர்வே நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு சுமார் 2 மணி நேரம் மொத்தம் 4 மணி நேரம் கழித்து கடற்கரையை தொடரவும் ஆரம்பிக்கிறாருங்க. கடற்கரையில் கால் வச்ச பிறகு ஆஸ்டின் அப்படின்ற 13 வயசு பையனுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம எப்படியும் கடற்கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. அந்த ஒரு டைமில் ரொம்பவுமே சோர்வாக இருக்குது. இருந்தாலும் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஸ்கியூ டீமையும் அழைச்சிட்டு வராங்க. ரெஸ்கியூ டீம் உடனே ஆக்சிடென்ட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் மீட்பு படகுகளை எடுத்துட்டு தேடுதல் வேட்டையிலையும் இறங்குறாங்க. கடைசியில் கடற்கரையிலேருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 10 மணி நேரமாக ஒரே பலகையை பிடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க ஆஸ்டினோட அவங்களோட குடும்பம். ஆஸ்டின் அப்படின்ற 13 வயசு பையனோட உதவியோடு மீட்பு பணியாளர்கள் அவங்க குடும்பத்தை பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த லைஃப் ஜாக்கெட் உதவியோட தான் இவ்வளோ நேரம் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. மீட்பு பணியாளர்கள் உதவியோடு அவங்க கடற்கரைக்கு வந்த பிறகு அவங்களோட அம்மாவான ஜோவன் ஆப்பிள்பி இந்த ஆஸ்டின் அப்படின்ற 13 வயசு பையனை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தன் பையனால் தான் இப்போ நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு சாதனையை பாராட்டி ஆஸ்திரேலிய மக்கள் ஆஸ்டினை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. அந்த ஒரு டைமில் ஆஸ்டின் சொன்ன பதிலை கேட்டு எல்லோருமே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது, நான் செய்ய வேண்டிய கடமைகளை தான் நான் செஞ்சேன். அந்த ஒரு டைமில் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நான் இருந்த இடத்துல யாராக இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் அப்படின்ற 13 வயசு பையன் சொல்லியிருந்திருக்காருங்க. ஆபத்தில் உதவுறதுக்கு வயது தர கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டுங்க. இந்த ஆஸ்டின் அப்படின்ற 13 வயசு பையனோட வீரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.